நேற்று பனானா மில்க் ஷேக் பார்த்துருந்தோம்ல, பால் சேர்க்காம ஒரு மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நட்ஸ் எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதில் பால் சேர்க்க தேவையில்லை. வெறும் நட்ஸ் ஜூஸ் நம்ம செய்வோம்ல, அதிலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து செவ்வாழை பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பேத்துக்கு அளவு வந்து 4-5 பாதாம், 4-5 முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறம் வால்நட்டு பார்த்துருப்பீங்க. இந்த அதுக்கப்புறம் அத்திப்பழம் வந்துச்சுன்னா அத்திப்பழம் சேர்த்துக்கோங்க. நான் அத்திப்பழம் மட்டும் நான் இன்றைக்கி சேர்க்கலை. கூட 4 பேரிச்சம்பழம். அதாவது பிஸ்தாவில் உள்ள ஷெல்லை பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் எடுக்க ஈஸியாக இருக்கனால ஷெல்லோடு சேர்த்துருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்படியே செவ்வாழை பார்த்திங்க அப்படின்னா காலையில் தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து காலையிலேக்கு தான், இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம நட்ஸ் ஜூஸ்க்கு தேவையான நட்ஸ் எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா மூழ்கிற வரைக்கும் பார்த்து ஊற்றி வச்சுக்கோங்க. மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம காலையில் பார்க்கலாம். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா பிஸ்தாவில் உள்ள ஷெல்லை மட்டுமே ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா பாதாமில் இருக்க அந்த தோலை வந்து பீல் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் இருந்துட்டு போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த வாழைப்பழம் இருக்குல்ல, செவ்வாழை இருக்குல்ல, அதை வந்து இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் பிஸ்தா ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துட்டு வாழைப்பழத்தை இது கூட கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நட்ஸு செவ்வாழை ரெண்டும் சேர்த்து ஒரு சூப்பரான மில்க் ஷேக் மாதிரி ரெடி ஆயிடும். நீங்கள் இதில் பால் சேர்க்கணுன்ற எந்த அவசியம் இல்லை. ஏன்னா நட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம், திராட்சை சேர்த்துருக்கோம்ல, பால் சேர்த்தோம் அப்படின்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. இல்லை நீங்கள் செவ்வாழம் பழம் மட்டும் சேர்த்து டேட் சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம நேற்று சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி மில்க் ஷேக் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். காலையில் நேரமாக ஸ்கூலுக்கு போகிற உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.